குரூப் 4 2024 கேட்ட ஒரு கேள்வி பார்ப்போம். ரமீலா சொல்கிறாங்க, என்னன்னு சொல்கிறாங்கன்னா, எனது மாமனார் ராமநாதன். ஓகேவா? ரமீலாவோட மாமனார் யார்? ராமநாதன். அதை அப்படியே எழுதிக்கிறோம். ரமீலாவோட மாமனார். நான் அந்த டயக்ராம் இப்படி தான் போட்டிருப்பேன். இவங்களுடைய ரமீலாவோட மாமனார் ராமநாதன். நமக்கு டயக்ராம்லாம் அப்படி தான் இருக்கும். இது அதாவது எப்படின்னா, இந்த பொட்டி அது சேர்த்துட்டு வரவங்க கீழே வர மாதிரி எழுதியிருப்பேன். ராமநாதனுடைய மகன் ராமன். ஓகேவா? புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது இப்படி போட்டுதுன்னா இப்படி அப்பு போட்டுனா அர்த்தம் ராகவியோட தந்தை ராமன். இப்படி போட்டுக்கிட்டுன்னா அர்த்தம் ராமனுடைய மகள் ராகவி. புரியும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ கேள்விக்கு போவோம். ஃபஸ்ட்டு என்னது? ரமீலாவோட மாமனார் ராமநாதன். அது எழுதியாச்சு. ராமநாதனுடைய மகன் யார்? ராமன். ராமநாதனுடைய மகன் இது ராமன் எழுதியாச்சு. அடுத்தது ராமன் யார்? ராகவியோட தந்தை. ஓகேவா? ராகவியோட தந்தை எழுதியிருக்கோம். ராகவியோட தந்தை ராமன். இது எப்படி எழுதலாம்? ராமனுடைய மகள் ராகவி அப்படின்னு அவங்க கொடுக்கலாம். ஆனால் அவங்க அப்படி கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் கொடுப்பாங்க. நம்ம ஒரு ஃப்ளோவாக எழுதின்னு வரும் இல்லையா? அந்த ஃப்ளோவை முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஃப்ளோவாக எழுத பாருங்கள். அப்போ ராமனுடைய மகள் ராகவி. அவங்க என்னென்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்கள். ராகவியின் தந்தை யார்? ராமன் ராகவியோட தந்தை. அது மகள்னு நம்ம எழுதிக்கிறோம். தந்தைனாலும் ஓகே, இப்படியே கூட எழுதிக்கலாம். நம்ம படிக்கும்போது நமக்கு தெரியும் இல்லையா? ராகவியோட தந்தை ராமன். யோசிக்கும்போது கொஞ்சம் அதிகமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதனால் நம்ம மகள்னு அப்படி ஈஸியாக புரிகிற மாதிரி எழுதிப்போம். அவங்க அப்படி தான் கொடுப்பாங்க. நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும். ஓகே. அடுத்தது ரமணி ராகவியோட சகோதரி. யார்? ரமணி யார்? இவங்களோட சகோதரி. அப்படின்னா அர்த்தம் ராகவியோட சகோதரி ரமணி. 2 பேர் இது கூட பிறந்தவங்கன்னு அர்த்தம். அப்படின்னா அர்த்தம் ராமனுக்கு 2 மகள்னு அர்த்தம். ஒருத்தர் ராகவி, இன்னொன்று யார்? இன்னொன்று ரமணி. 2 மகள்னு அர்த்தம். அடுத்தது ராமநாதனுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. நமக்கு பேத்தி, நமக்கு தெரியும் இல்லையா? இவருடைய பையன் யார்? இவரோட பையன் ராமன். ராமநாதனோட பையன் ராமன். ராமனுக்கு 2 மகள், ராகவி, ரமணி. இப்போ இவர் இவருக்கு ரமணியோட அப்பா யார்? ராமன். அப்போ இவர் தாத்தா வரப்போகுது. ஓகேவா? ரமணியோட தாத்தா ராமநாதன். அப்போ ராமநாதன் ரமணிக்கு யார்? பேத்தி. ஓகேவா? ஆன்சர் என்ன வரும்? பேத்தி. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம புரிகிற மாதிரி நம்மளே போட்டுக்க வந்தால் டயக்ராம். ஓகேவா? ஆன்சர் பேத்தி இதுக்கு.